பல நூற்றாண்டுகளா மக்கள் இதை தொலைச்சிட்டு தான் தேடிட்டு இருக்காங்க. அவன் அந்த உடைஞ்ச துண்டை அதுல ஒட்ட வைக்கலான்னு மேல ஏறிக்கிட்டு இருக்கும் போது மகாராணி சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. யார் அதோட இன்னொரு முனையை கொண்டு வந்து பொறுத்துறாங்களோ அவங்க அக்வாட்டிகா நகரையே ஆளலாம். அப்ப அங்க பாருங்க, சிந்துபாத் மேல ஏறிட்டு இருக்கான். யாரையும் கேட்காம அவன் எப்படி அங்க ஏறலாம்? அப்படிதான் சிந்துபாத், இன்னும் கொஞ்ச தூரம் மேல ஏறி அதை ஒட்ட வச்சிரு. அத பாரு, தீபாவளிக்கு பட்டாசு வெடிப்போம்ல, அதை விட இது சூப்பரா இருக்குல்ல. சிந்துபாத், நீ எங்களோட நகரத்தை காப்பாத்திட்ட. அக்வாட்டிகா காப்பாற்றப்பட்டது. அங்க பாருங்கப்பா, பூமியில விரிசல் விழுந்து தண்ணி எல்லாம் கீழே போகுது. அரசே, இது எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட இளவரசி மட்டும்தான். அப்பா, அந்த காவலாளிகளுக்கு என்ன ஆச்சு? நம்மளோட உருவங்கள் நமக்கு கிடைச்சிடுச்சு. அப்படின்னா நம்ம மனுஷங்களா மாறிட்டோம். போசைடன் கடவுள் கொடுத்த சாபமும் நம்மள விட்டு நீங்கிடுச்சு. காவலாளிகளும் இந்த ஊரும் பழைய நிலைமைக்கு மாறினதுக்கு காரணம் மேல இருக்கே ஏதோ அந்த ஆயுதம் தான். உண்மையிலேயே நான் உனக்கு மனதார நன்றி சொல்றேன். உன்னாலதான் அக்வாட்டிகா காப்பாற்றப்பட்டது. பல வருஷங்களுக்கு அப்புறம் அக்வாட்டிகா நகரத்துக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைச்சது. எங்க பாருப்பா சிந்துபாத், இந்த அக்வாட்டிகா சட்டப்படி நீ தான் இந்த நாட்டோட ராஜாவா ஆகணும். தயவு செஞ்சு இத மறுக்காத. ரொம்ப சந்தோஷம். என்னோட முதல் கட்டளை என்னன்னா, இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரே தகுதி உள்ளவர் அது நீங்க தான். என்னோட இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா, கடலுக்கு மேல வாழ்றதுதான். அதுதான் எனக்கு பிடிக்கும். அப்படின்னா நாங்க கொடுக்கற இந்த பரிசு பொருளையாவது நீங்க மறுக்காம ஏத்துக்கணும். அது என்னன்னா, நீங்க இந்த நகரத்தை காப்பாத்த கண்டுபிடிச்ச அந்த ஆயுதத்தை தான் உங்களுக்கு பரிசா கொடுக்கறோம். பாத்தியா சிந்துபாத், இந்த ஆயுதம் வைரத்தாலையும் தங்கத்தாலையும் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் சிந்துபாத்தும் அவனுடைய நண்பர்களும் மறுபடியும் பயணத்தை ஆரம்பிச்சாங்க. அக்வாட்டிகா நகரத்தையே அவங்க மறந்துட்டாங்க. நடந்தத ஒரு கனவாவே அவங்க நினைச்சாங்க. துறைமுகத்துக்கு வரும்போது அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்த அவங்க நண்பர் ஷபீர் அல் கலீத் கிட்ட அப்படி ஒரு நகரத்தை தான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லி அவர் கொடுத்த வரைபடத்தை அவர்கிட்டயே திருப்பி கொடுத்துட்டான். ஆனா அப்படி ஒரு நகரம் இருக்கிறது அந்த மாலுமிக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியம். இன்னைக்கு நான் சொல்ல போற கதையை கவனமா கேளுங்க. சிந்துபாத்துங்கிற மாலுமி 7 கடலையும் சுத்தி வந்தவர், பெரிய பூதத்தை கைது பண்ணவர். என்ன பெரியவரை நல்லா கதை விடுற, இந்த மாதிரி ஆளுங்க இந்த உலகத்திலே இருக்க வாய்ப்பே இல்ல. என்ன மாதிரி பெரியவங்க சொல்ற கதையெல்லாம் முக்காவாசி உண்மையாத்தான் இருக்கும் தம்பி. பல வருஷங்களுக்கு முன்னாடி சிந்துபாத் ஒரு பெரிய பூதத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டான். இன்னும் கொஞ்ச தூரம் தான், அங்க ஒரு நகரம் இருக்கு. சீக்கிரமா பாய்மரங்களுக்கு கீழே இருக்கு. இது கிழிச்சிடுச்சு. இந்த காரியங்கள்லாம் செய்யாது. என்ன பண்றது, நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது உதவி பண்ணதுல பொறுத்துக்கு தான் ஆகணும். பரவாயில்ல, நம்ம சீக்கிரமா இந்த பாய்மரங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். சரி பண்றது மட்டும் இல்லாம நகரத்துக்குள்ள போய் ருசியான கேக்குகளை வாங்கி சாப்பிடலாம். தெரியாம இடிச்சிட்ட, மன்னிச்சிடுங்க. இல்ல இது என்னோட தப்புதான். சிந்துபாத், சராயா, ஓ நீங்க 3 பேர் எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? பாய்மரம் வாங்குறதுக்கு. 3 பேருக்கும் வயிறு பசிக்குதே. சரி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஒரு தீவை தேடி போயிட்டு இருக்கேன். அங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய வாடாத வெள்ளை நிற பூ இருக்கு. நீ அவ்வளவு தூரம் போறது ஒரு பூக்காகவா? அது சாதாரண பூ இல்ல ஹக்கீம், அது அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஐரிஸ் பூ. நீ இப்போ ஐரிஸ் நான் சொன்ன? ஆமா, ஐரிஸ் பூ இந்த உலகத்திலேயே அந்த தீவுல மட்டும்தான் பூக்கும். ஆனா சராயா, பெரியவங்க எல்லாம் அந்த தீவுக்கு போனவங்க இன்னும் திரும்பி வரவே இல்லைன்னு சொல்லிருக்காங்களே. யார் அந்த பெரியவங்க? இந்த மாதிரி ஒரு சில மாலுமிகள் அந்த தீவுக்கு போய் திரும்ப வரலன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நீ அந்த தீவுக்கு போகாததுதான் நல்லதுன்னு தோணுது சராயா. கவலைப்படாத ஹக்கீம், நான் அங்க போய் என் கைகளால அந்த பூக்களை மட்டும் கொண்டு வர போறது இல்ல.
இங்க இருந்து பயணம் செஞ்ச மாலுமிகள்ல என்ன ஆனாங்கங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டு வர போறேன். ஆனா உன்கிட்ட இருக்கிறது சின்ன படகு, அதுல எப்படி போயிட்டு வர முடியும்? அது சின்ன படகுதான், ஆனா காத்துக்கு அது நல்லா வேகமா போகும். இங்க இருந்து பயணம் செஞ்ச மாலுமிகள்லாம் இந்த வழியை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனாலதான் அவங்க திரும்பி வரல. நான் இந்த தடவை இந்த பாதை வழியா போக போறேன். எனக்கு என்னமோ நீ இப்படி பாதையை மாத்தி போறது நல்லதுக்கு இல்லன்னு தோணுது. என்ன பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் சிந்துபாத். அவ எப்பயுமே இந்த மாதிரி தான் செயல்படுறா. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். வாக்குக்கும் அவளை பிடிக்கும். நீ சொல்றது உண்மைதான் கிம். சராயா ரொம்ப தைரியமான பொண்ணுதான். இது ரொம்ப பெரிய கடல். அவளோட படகு ரொம்ப சின்னதாச்சே. நீ கவலைப்படாத கிம், நாம அவளை பின்தொடர்ந்து போவோம். திடீர்னு ஏதாவது பண்ணி நம்மள இவன் ரொம்பவே ஆச்சரியப்படுத்துறான்ல. நம்மளால சராயாவை பின்தொடர முடியாது போல இருக்கே. நீ சொல்றதும் கரெக்ட் தான். இன்னைக்கு காத்து வேற பலமா வீசிட்டு இருக்கு. அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பாதையை மாத்தி போவோம். உனக்கு அந்த சத்தம் கேட்டுதா? இல்ல, ஆனா குவாக்குக்கு கேட்டிருக்கு. நல்ல வேளை நாம அந்த அலைக்கிடந்து தப்பிச்சிட்டோம். இல்ல, இப்படி ஒரு அளவு நான் எதிர்பார்க்கவே இல்ல. சிந்துபாத், எனக்கு காது வலிக்குது. ஒரு வழியா அதுகிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். இப்ப நேரா போறதுதான் புத்திசாலித்தனம். அட, அங்க என்ன பிரச்சனை? அத பார்த்தா எனக்கு என்னவோ பெரிய பனிமுட்டை மாதிரி தெரியுது. ஓ, என்ன இந்த இடத்துல மட்டும் ரொம்ப சூடா இருக்கு? இது கெட்ட நாத்தம் அடிக்குது. ஆமா, இந்த கடலுக்கு அடியில ஏதோ ஒண்ணு கொதிக்குதுன்னு நினைக்கிறேன். சராயா எந்த பதிலும் போனான்னு தெரியல. ஆனா நம்மள விட அவன் நல்லாவே பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பான். தராயா தன்னுடைய இலக்கை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவளுக்கு என்ன ஆபத்து வரப்போகுதுன்றது அவளுக்கு தெரியாது. அவ தன்னுடைய பயணத்தை ரொம்ப சந்தோஷமா செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆனா சிந்துபாத் அவளை பின்தொடர்ந்து போய்கிட்டு இருந்தான். அப்பாடி, தலைக்கு வந்தது தலைப்பாவோட போன மாதிரி பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சு. அவ்வளவு சீக்கிரம் தீரும்னு எனக்கு தோணல. இங்க பாத்தியா, குவாக் கோவமா இருக்கு. அதோட முடியெல்லாம் விரைச்சுக்கிட்டு நிக்குது. நமக்கு ஆபத்துன்னு அது சொல்ல வருதுன்னு நினைக்கிறேன். குவாக், நீ என் வாழ்க்கையை காப்பாத்திட்ட. அக்கம் எழுந்திருக்காம அப்படியே படுத்துக்க. நாம இப்ப என்ன பண்றது? மின்னல் நம்ம படகை தாக்குது. நம்ம படகோட நங்கூரத்தை இழந்துட்டோம். இருந்தாலும் நம்ம படகை காப்பாத்திட்டோம். அநேகமா இதுதான் நம்ம தேடி வந்த தீவா இருக்கணும். இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கு. நம்ம தேடி வந்த பூக்கள் அதோ அங்க இருக்கு. எப்படியாவது நம்ம அதை பறிச்சிடணும். அட, அங்க ஒரு துறைமுகம் மாதிரி இருக்கு. அதை சுத்தி பாதுகாப்பு வேலி வேற போட்டிருக்காங்களே.